போகக்கூடிய வெகு தூர தொலைவு அப்படிங்கறது அறிவிச்சாரு. இந்த உலகத்திலேயே மனுஷன் நடமாட்டம் இல்லாம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னாலும் பாயிண்ட் நெமோ அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருந்தாரு. பாயிண்ட் நெமோ அப்படின்னு சொன்னாலே இன்னும் நமக்கு வந்துட்டு யாருமே போகல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழியில கப்பல்கள் எதுவும் போறதில்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிச்சுவேஷன்ல மீன் பிடிக்கிறதுக்காகவும் இந்த பகுதிக்கு யாருமே வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கூட ஒரு வகையில பிரமிப்பாதான் இருக்கு. இதனால பல நாடுகள் தங்களோட செயலிழந்து போன செயற்கைக்கோள்களை கூட இந்த இடத்துலதான் விழ வைக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதன் காரணமா இந்த பகுதிக்கு விண்கலங்களின் சவக்கிடங்கு அப்படிங்கிற ஒரு பெயரும் பேச்சு வழக்கில் சொல்லப்படுது. கடந்த சில வருஷங்களா அந்த பகுதி வழியே சில கப்பல்கள் போனாலும் கூட பாயிண்ட் நெமோ இருந்த இடத்துக்கு இதுவரைக்கும் யாருமே போனதில்ல. ஆனா இப்போ ஒருத்தர் வெற்றிகரமா பாயிண்ட் நெமோவை ரீச் பண்ணிருக்காரு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கடல் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் பிரவுன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவரோட டீம் கூட சிலியில் இருக்கக்கூடிய வாட்டோ மாண்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து பாயிண்ட் நெமோவை நோக்கி தன்னோட டிராவலிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சில வாரங்களுக்கு அப்புறமா வெற்றிகரமா பாயிண்ட் நெமோ அப்படிங்கிற இடத்தை ரீச் பண்ணி சாதனை பண்ணிருக்காரு. அங்க போன அவரு தன்னோட குழுவினர் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிருக்காரு. இந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னாலும் கூட கப்பல் பாதையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க போறோம் அப்படிங்கறதுனால கப்பல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உதவிக்கு கூட யாருமே வரமாட்டாங்க. ஆனாலும் வெற்றிகரமா இந்த இடத்தை நாங்க ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம Q7 சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை மனிதன் செல்லாத கடல், வியக்க வைக்கும் பாயிண்ட் நெமோ. முதன்முறையாக சென்று குளியல் போட்ட ஆய்வாளர். அதாகப்பட்டது மனுஷன் நிலாவுல கால் வச்சு 50 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. மனுஷன் அனுப்பின செயற்கைக்கோள் கூட பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தையே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஆனா உலகத்துல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத பல இடங்கள் வித்தியாசமாவும் வினோதமாவும் வேற மாதிரி எல்லாம் நம்மள வந்து யோசிக்க வைக்குது. அதுல ஒன்னா இருக்கக்கூடிய பாயிண்ட் நெமோ பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியாதுல்ல. அதனால அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ரைட். அதாகப்பட்டது பசிபிக் கடல் இருக்கக்கூடிய உலகின் மிக ஆழமான பகுதின்னு சொன்னா மரியானா அகழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதே பசிபிக் கடல் இருக்கக்கூடிய பாயிண்ட் நெமோ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா நீங்க பார்க்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன். கடற்கரையில இருந்து மனுஷ பயணம் போகக்கூடிய தூரம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நெமோ நம்ம சொல்லலாம். பசிபிக் கடலோட மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்து ரொம்ப 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 பக்கமான ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது 2688 கிலோமீட்டர் தூரம் நாம டிராவல் பண்ணி ஆகணும். அப்பதான் ஒரு தரைப்பகுதியை நம்ம தட்டி நிக்க முடியும். இது நம்ம சென்னையில இருந்து டெல்லி போகக்கூடிய தூரத்தை விட அதிகம் அப்படின்னா என்னத்தை சொல்ல எம்மாடியோ அப்படின்னு கேக்குறீங்களா? நானும் அதே மாதிரி தாங்க ஃபீல் பண்ணேன். இதை விட அதிசயமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா பாயிண்ட் நெமோல இருந்து விண்வெளியை சுற்றி வரக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையமே 408 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. நிலப்பகுதியிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால இதுவரைக்கும் மனுஷன் போகாத இடம் அப்படின்னு பாயிண்ட் நெமோ அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருந்துச்சு. சரி, இது எல்லாத்துக்கும் மேல 1992ல கனடிய ரஷ்ய பொறியாளர் ஹ்வோஜே லுகாட்டெலா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த இடம் தான் நிலப்பகுதியிலிருந்து மனிதன்